தமிழர்களை பொறுத்தவரை தை மாதம் என்பது ஒரு சிறப்புமிக்க மாதமாகும். முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் முக்கியமானது தைப்பூச நாளாகும். தைப்பூச திருவிழாவில் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த தைப்பூசம் அன்று வழிபடும் முறை, தேதி, பூஜை, மந்திரம், சிறப்புகள், பலன்கள் ஆகியவற்றை இப்போது பார்ப்போம். ஓம் முருகா சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள். மேலும் மறக்காமல் லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் இருக்கிறது. அதனால்தான் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகிறது. ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும். இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவதுதான் கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமான் சிவசக்தியுடன் ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாடும் செய்யும் நாளாகின்றது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் தைப்பூசம். தைப்பூசத்தன்று உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஏராளமான பக்தர்கள் பால்குடம், காவடி உள்ளிட்டவற்றை ஏந்தி முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் இணையும் இந்த நாளை தைப்பூசம். அளவிலா பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் வரும் ஜனவரி 25ஆம் தேதி வருகிறது. அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பானதாக கூறப்படுகிறது. இப்பொழுது தைப்பூச வழிபாடு எப்படி என்று பார்க்கலாம். தைப்பூசம் நாளன்று முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். பிறகு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் வேல் அல்லது விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் இந்த தைப்பூச நாளில் கட்டாயம் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களிடம் முருகப்பெருமானின் படம் இருந்தால் 1 டம்ளர் பால் வைத்து நிவேதமாக வழிபாடு செய்தாலே போதும். பிறகு தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்கரிப்பது மிகவும் விசேஷமானது. செவ்வரளி பூ கிடைக்காதவர்கள் என்ன பூ கிடைக்கிறதோ அதை சுவாமிக்கு சாத்துங்கள். பிறகு 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வைத்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து படைத்து கொள்ளவும். சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் என்றால் பருப்பு பாயசம் செய்து கூட நைவேத்தியம் செய்யலாம். தீபாராதனை காட்டி மனதார முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ஏராளமான நன்மைகளை தரும். வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் வேல் அபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்பு. பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வேல் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும். காலை, மதியம் என 2 வேளையும் பால், பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னரே உணவு சாப்பிட வேண்டும். விரதம் இல்லாதவர்கள் அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. முருகன் மந்திரங்களையும் சக்தி கவசம், கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெண்பா, கந்தர் அனுபூதி போன்றவற்றை அன்று முழுவதும் படிக்கலாம். அல்லது ஓம் சரவண பவ என்னும் சிறப்பான இந்த மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்தே இருக்கலாம். இத்தகைய
சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை வரம், திருமணம், ஆயுள், குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும், தோஷங்கள் நீங்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். ஓம் முருகா சரணம். கே. மகாலிங்க ஐயர், அரகண்ட நல்லூர்.